ல ல ல ல ல ல ல ல ல சர்வைவா அப்படின்ற சர்வைவா பாட்டு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பல காலத்துக்கு எல்லார் மொபைல்லையும் ஓடிக்கொண்டிருந்த நிலையில் இப்போது அதை பிரேக் பண்ணுற மாதிரி விடாமுயற்சியிலேருந்து அடுத்த பாடல் வந்திருக்கு. அந்த பாடல் கண்டிப்பாக சர்வைவாவை மிஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மிஞ்சுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதுவும் அனிருத் இதுவும் அனிருத். இந்த பாட்டோட பேர் வந்து பத்திக்கிச்சு அப்படின்ட்டுன்னு. ஐயோ பத்திக்கிச்சு, செவன பேடில் ஒரு அந்த பத்திக்கிச்சு இல்லை, இது வேறு பத்திக்கிச்சு. ஸோ நம்ம பிஜிஎம்லாம் பார்த்துருப்போம்ல, அப்படின்னு விடாமுயற்சி பிஜிஎம். ஸோ இந்த பிஜிஎம் வந்து இந்த பாட்டில் இருக்கிற ஒரு பீஸ் தான். ஸோ இந்த பாடல் கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர மோட்டிவேஷனாக இருக்குது கைஸ். அந்த மாதிரி நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணுன்ற மாதிரியான ஒரு பாட்டாக இந்த பாட்டு விடாமுயற்சியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த பாடல் ரொம்பவே நல்லா இருக்குது கேட்கும்போது. ஃபஸ்ட்டு ஒரு செவனேக்கா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த பாட்டு அது அப்படியே வந்து ஒரு பிஜிஎம்மு ப்ளஸ் ஒரு மோட்டிவேஷனு அந்த மாதிரி ஒரு வைபாக போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட சர்வைவா மாதிரி தான். பட் சர்வைவாவில் வந்து ரொம்ப ராக் அண்ட் அந்த ஒரு ரேப்லாம் இருக்கும். இதில் வந்து அப்படி இல்லாமல் நடுவில் சின்ன சின்ன பிட்டாக வந்து அந்த ரேப்லாம் வருது, இங்கிலீஷில் பாடுற ஒரு இதெல்லாம் வருது, பீஸ் வருது. ஸோ அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவராலாக பாட்டை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஸ்டோரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க இல்லையா, நான் சோகமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், மோட்டிவேஷன் ஏற்றிக்கிறேன் அப்படின்ட்டுன்னு. இனிமேல் இந்த பாடல் வந்து ஒரு மோட்டிவேஷன் பாடலாக எல்லாருக்குமே அமையும் அப்படின்ற மாதிரியும் இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த பாடலில் வந்து விஷுவலாக, அதாவது இந்த பாட்டுக்குன்னு லிரிக்கல் வீடியோக்குன்னு பண்ணியிருப்பாங்க இல்லையா வீடியோவை, அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த அனிமேஷனு, அந்த தலை அஜித் வந்து மேலே இருந்து பார்க்குறது, அந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. அதெல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த பாடல் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புவோம். உங்களுக்கு இந்த பாடலை பற்றின ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பை.